விஸ்வகர்மாங்கிறது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது. இது வந்து யார் வேணாலும் இதில் வந்து இந்த திட்டத்தை சேரலாம் தான் சொல்கிறாங்க. குறிப்பிட்ட சமூகம் தான் அது தொழில் அப்படியே செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ தையல் தொழிலெலாம் இப்போ அப்படியா இருக்குது, யார் வேணாலும் கற்றுக்கிட்டே செய்கிறாங்க. அதேபோல் இப்போ வந்து காலம் மாறுது. இல்லை 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 இல்லை, அதெல்லாம் தவறான கேள்வி. காலம் மாறுகிறது என்றால் அர்ச்சகர் பணியை கொடுங்க, கோயிலில் அர்ச்சகர் பணி எங்களுக்கு கொடுங்க சார், நாங்கள் அந்த வேலையை பார்க்குறோம். அதுக்கு மட்டும் உனக்கு அனுபவம் இருக்குங்கிற எங்களுக்கு இதுக்கு அனுபவம் இல்லையா சார்? மாட்டு சாணம் அள்ளனவன் இன்னைக்கு மருத்துவரா இருக்கிறான். இன்றைக்கு கிராமப்புறத்தில் அரசு கல்லூரியில் திராவிட சிந்தனையோடு படித்தவன் இன்றைக்கு அறுவை சிகிச்சையில நிபுணராக இருக்கிறான். விண்வெளி ஆய்வு பண்ற மிகப்பெரிய அறிஞனா இருக்கிறான். ஒரு பாப்பா ஆய்வு பண்ற தகுதி இருக்கா? இப்ப இது வர்றதுனால கல்விக்கு எந்த தடையும் இல்லை, படிக்கிறவங்க படிக்கிட்டு தானே. சமூகத்திற்கு நாகரிகத்துக்கு தடை, மனித உரிமைக்கு தடை, மீண்டும் சாதிய கட்டமைப்பு நிலைநிறுத்தப்படும். அதை உடைக்க வேண்டும் என்பது திராவிடம். அதுதான் பெரியார், அம்பேத்கர், அயோத்திதாசனுடைய கொள்கை. அதை எப்படியாவது நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் RSS விரும்புகிறது. அதற்கு மோடி துணை போகிறார். அதுதான் இன்றைக்கு விஸ்வகர்மா திட்டம். யார் கேட்டது? இப்படிதான் நீங்க சமூக நீதின்னு சொல்லி அவங்களுடைய வாழ்க்கையை வந்து கெடுக்கிறீங்க. யார் வாழ்க்கைய? கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கை. விஸ்வகர்மா திட்டத்துல சேர்ந்து பலன் பெறக்கூடியவர்களை திசை திருப்புறீங்க. இல்லை, இன்றைக்கு யாரும் பானை செய்தெல்லாம் பழப்பு பண்ணல. எல்லாம் குக்கர், மிக்சி, எல்லாம் பீங்கா, சில்வர் பாத்திரம்னு வந்துட்டது. எல்லாம் மிஷின்ல வச்சுக்கலாம். நீங்க கைவினை செய்யறவனுக்கு வெட்கமாக இருக்கிறது. உங்கள் மூலமாக நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு கிராமப்புறத்தில் இருக்கிற மண்பாண்டம் செய்பவனுக்கு வாழ்வதற்கு 2 சென்ட் இடம் இல்லை சார். 75 வயசு, 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் எத்தனை கொயவன் மண்பாண்டம் செய்பவன் இன்றைக்கு சாலை ஓரங்களில, ஆற்றங்கரையில வாழ்ந்து கொண்டிருக்கிறான். மண்புற்று பக்கத்தில் இருக்கிறான். மானங்கட்ட ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இருக்கிறார்கள். நைஜீரியா சிறைச்சாலை போல இன்றைக்கும் தாழ்த்தப்பட்ட மக்கள் காலனி என்று ஒதுக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்றாடம் தேவைக்கு ஒரு முருங்கை போத்து வைத்து வாழ்வதற்கு வழி இருக்கிறதா? தன்னுடைய ஆசை மகள் அன்பு மனைவி மனம் கழிப்பதற்கு மறைவிடம் இருக்கிறதா? அதையெல்லாம் சீர் செய்வதற்கு வெட்கம், வக்கு இல்லை, வழி இல்லை. எதை பேசுகிறார்கள்? விஸ்வகர்மா திட்டம் என்று. இது வட மாநிலங்கள் செல்லுபடியாக போராடி இந்த திட்டத்தை கொண்டு வருவாங்க. ஒரு பொழுதும் ஒப்புக்கொள்ள முடியாது. உயிர் உள்ள மானம் உள்ள எந்த மனிதனும் விஸ்வகர்மா திட்டத்தை, குலக்கல்வி திட்டத்தை, புதிய முந்தையில் பழைய கல் என்கிற சனாதன தத்துவத்தை தமிழ்நாட்டில் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி திணிக்கப்பட்டால் விளைவு வேறு மாதிரியாக இருக்கும்.